உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபைக்குள்ள வந்து எல்லாருக்குமே வணக்கம் தெரிவிச்சாரு. ஆனால் இன்னைக்கு திமுகவுடைய தரப்புல இருந்து அனைவருமே கருப்பு சட்டையை போட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கான காரணம் தாவேக அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையா அவங்க வந்து கருப்பு சட்டையை போட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உள்ள வந்த உடனேயே அவர் எல்லாருக்குமே வணக்கம் தெரிவிக்கும் போது எதிர்கட்சி சட்டமன்ற தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர் கண்டுகாத மாதிரி கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அந்த ஒரு கிளிப் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு பகை பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி இரட்டை அர்த்தத்தில் பேசினதா ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழும்புச்சு. அதை தொடர்ந்து அவரை வந்து கைது செஞ்சாங்க. அந்த விஷயத்தில் ரெண்டு பேருக்கும் உள்ளான பகை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக வெடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். அதை தொடர்ந்து இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் அப்போ திமுக தரப்புல இருந்து ஏதாச்சும் கேள்விகள் அல்லது பதிலடிகள் எழும்புமா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகத்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். அமருங்கள். இன்று மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும் மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்ற நமது அவையின் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.